அனைவருக்கும் வணக்கம். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்க கல்வி சம்பந்தமான உயர்கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏபிவிபி சார்பாக முன்வைத்துள்ளோம். முதலாவதாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுடைய புரட்சி நடந்திருக்கு. அது புதுசாக தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஏபிவிபி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன கல்வி பிரச்சனைகள் முதற்கொண்டு அனைத்து விதமான கல்வி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏபிவிபி பொறுப்பாளர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு 24 பக்கங்கள் கொண்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை உருவாக்கி அந்த கோரிக்கையை இன்று மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களோடு நம்ம முறையிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக ஒரு 17 கோரிக்கைகள் நம்ம இன்னைக்கு கொடுத்திருந்தோம். அதில் ஒரு 8 விதமான கோரிக்கைகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார். அதில் முதலாவதாக நான் முதல்வன் ஸ்கீம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் முதல்வன் ஸ்கீம்ல நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்கிரீன்ல போயிட்டு ஆப்ல போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு சர்டிபிகேட் தர்றது, அதுக்கடுத்து அதுல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே ஒரு எம்எஸ் எக்ஸல் வேர்டு இது மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிக்கல் விஷயங்களை சொல்லித்தரணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு அந்த நாலேஜுகள் கிடைச்சிடாது. இது போல் பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கோம். அந்த நான் முதல்வன் ஸ்கீமை நடைமுறைக்கு சாத்தியமானது போலையும் மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதா முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கார். இரண்டாவதாக டிஆர்பி விஷயம். இன்னைக்கு டிஆர்பி வேகன்ஸ்ல 4000 வேகன்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதை உடனடியாக இன்னைக்கு அதை நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. இப்ப செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான மோசடிகள் நடந்திருக்கு. எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை உடனடியாக அந்த வேலை வாய்ப்புகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு. நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சர்ஸோட பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு கல்லூரிகளிலும் இன்னைக்கு பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. கௌரவ விரிவாளர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு ஊதிய உயர்வு பிளஸ் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இது போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் அவருடைய ஊதியம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்களை இன்னைக்கு அவர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 மாநில பல்கலைக்கழகங்கள்ல 15 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லை. துணைவேந்தர்கள் இல்லாதனால ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது என்ன ஒவ்வொரு மாணவர்கள் தான். இன்னைக்கு டிகிரி வாங்குறது கூட ஒரு பட்டமளிப்பு விழா நடக்காம இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல. இதுக்கு எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு. எங்களுடைய இல்ல இதுதான் நாங்களும் சொன்னோம். அதுல நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை இன்னும் என்இபில சொல்லி இல்ல. என்னைக்குமே நீங்க தாய்மொழியை கண்டிப்பா படிக்கணும். நாங்களும் தமிழர் தான். நாங்களும் இதே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கோம். கண்டிப்பா எல்லா மாணவர்களும் தன்னுடைய தாய்மொழியை முதல் மொழியா படிக்கணும். 2வது மொழி நம்மளுடைய ஆங்கிலமோ உள்நாட்டு மொழியா இருக்குன்னு சொல்றாங்க. என்னைக்குமே இங்க எல்லாரும் இன்னைக்கு எந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கு எந்த மொழியும் திணிக்கிறதுக்கு என்னைக்கு உறுதுணையா இருக்காது. 3 மொழிகள் அது நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு சாதாரண கிராமத்து மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு போகணும்ன்றதுதான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தோட நோக்கம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க பணக்காரோடைய அரசியல்வாதிகள் குழந்தைகள்லாம் இன்னைக்கு 3 மொழிகள் படிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஏழை விவசாயிகள் போன்ற குழந்தைகளும் படிக்கணும் இல்ல? அது ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அது அதோட ஸ்கீமோட அந்த ஸ்கீம்ல இவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தருவாங்க. அதுல எங்க பாதிக்கப்பட போறாங்க? அந்த ஸ்கீம் சாதாரண ஒரு கிராமத்துல இருக்க மாணவர்களுக்கு தானே பெனிஃபிட்.
அது அந்த கிராமத்துல இருக்க ஒரு சாதாரண கிராமத்து மாணவர்களுக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு இவ்வளவு நாள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அதுல பேசி நடவடிக்கை எடுப்பதா எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. என்ன இஷ்யூனா, இப்போ ஒரு ஆப்ல டிகிரி படிக்கிற எல்லா பசங்களும் கம்பல்சரி நான் முதல்வன் ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டா அவ அதை படிச்சு முடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அது போல அவன் நிறைய கிளாஸஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிட்டு கிளாஸ்ல போட்டு விட்டுறாங்க. அதுக்கு அவனே ப்ரொஜெக்டர்ல ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவன் என்ன பண்றான், அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டாலே அவனுக்கு அந்த சர்டிபிகேட் தந்துடுறாங்க. அவன் அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு நிறைய கோர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதுல இருக்குதான். ஆனா அது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி ஸ்கிரீன்ல மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டா அவன் பாக்குறான் இல்ல கவனிக்கல, அதை பத்தி எதுவுமே இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இருங்க அவங்க அதுக்கு முன்னாடி எங்க யூபிஎஸ்சி கோச்சிங் போனாங்க. இதுலயே ஆரம்பத்துல இருந்து சாதாரண ஒரு கிராமத்து மாணவன் எடுத்தவொன்னு நான் முதல்வன்லயே வந்து படிச்சு அவன் யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சிகளும் பாஸ் பண்ணானா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை தான் சொல்றேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருங்க, அந்த பிராக்டிகலா பண்ணணும்ங்கற விஷயத்தை சொல்றேன். நான் திட்டம் நாங்க வேண்டாங்கிற விஷயத்தை சொல்லல. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, அதை பிராக்டிகலா சொல்லிக் கொடுங்க மாணவர்களுக்குங்கிற கோரிக்கை தான் முதலமைச்சர் கிட்ட வச்சிருக்கோம். கண்டிப்பா நடவடிக்கை இருக்கிற முதலமைச்சர். அதே போல இண்டஸ்ட்ரியல் விசிட், அதுக்கடுத்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட் விசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்கீம்ல வந்து அவன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சர்டிபிகேட் தாங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்ன, அவன் வீடியோ பார்த்துட்டு வரான்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப எம்எஸ் வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் சொல்லி தராங்க. யாருக்கு? ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவனுக்கு அவன் போயிட்டு பிராக்டிகலா லேப்டாப்ல உட்காந்து பிராக்டிகலா செஞ்சு பார்த்துதான் அவனுக்கு அந்த நாலேஜ் வரும். வீடியோ பார்த்துட்டு வரும்போது அவனுக்கு எப்படி வரும்? சோ அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு நான் முதல்வர்ல. அதோட மட்டும் இல்லாம நாங்க தமிழ முதல்வரை சந்திச்சு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கு. அது யார் மூலமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஜென்சி தலைமுறையால தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஜென்சி தலைமுறைக்கு அவங்களோட உரிமை, நாட்டுல தமிழகத்துல யார் ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அத்தகைய தமிழக முதல்வரை நாங்க சந்திச்சுட்டு இன்னொரு கோரிக்கை என்ன வச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு மாணவர்களுக்கு மாணவர் பேரவை தேர்தல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் கண்டிப்பா வைக்கணும். அவர்கள் தமிழகத்தை யார் ஆட்சி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக என்ன இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு தேவைகளை கல்வி நிலையங்கள், அவங்க படிக்கக்கூடிய இடத்துல அவங்களோட உரிமைகளை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் அப்படிங்கறத கண்டிப்பா வைக்கணும். வைக்கும் போது இன்னும் திறமை வாய்ந்த, அரசியல் புலமை வாய்ந்த, தங்களோட பிரச்சனையும் சமூகத்தை பத்தி என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை தமிழகத்துல இன்னும் அதிகமா உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வைக்கணும் அப்படின்னு நாங்க வந்து கோரிக்கை வச்சோம். அதுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அதை வந்து கண்டிப்பா இதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சிண்டிகேட், செனட் ஆகிய இடங்கள்ல இதற்கு முன்பு இருந்தக்கூடிய அரசாங்கத்தில் உள்ளக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அரசியல் தலையீடு அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. எம்எல்ஏஸ்லாம், லோக்கல்ல உள்ள எம்எல்ஏஸ்லாம் அதுல வந்து செனட் மெம்பராகவும் சிண்டிகேட் மெம்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா அதை வித்தியார்த்தி பட்சத்து வன்மையா கண்டிச்சு அரசியல் தலையீடு அப்படிங்கறது கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாணவ பேரவை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவ தலைவர்களை அந்த சிண்டிகேட் செனட்ல வந்து உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி நிலையங்கள் இருக்குது. அந்த கல்வி நிலையங்கள் என்ன சூழல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அங்க வந்து அவங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய, அவங்க என்ன படிக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற கூடிய திட்டம் தீட்டக்கூடிய இடங்கள்ல வந்து மாணவர்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போது. இந்த மாணவ பேரவை தேர்தல் நடத்தும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கான தலைமைத்துவமும் அவங்களுக்கு தேவையான அந்த லீடர்ஷிப்பும் கிடைக்கும். அதோட மட்டுமல்லாமல் தனியார் பள்ளிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, எதாச்சியா அவங்களுக்கு விருப்பப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கு. ஆனா அது எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கறது தெரியல. ஆகையால அந்த கமிட்டிக்கு முழு அதிகாரம் கொடுத்து யாரெல்லாம் முறைகேடா செயல்பட்டு இருக்காங்களோ அவங்க மேல கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கறது வித்தியார்த்தி பரிஷத் ஏபிவிபி வந்து தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு. அதோட மட்டுமல்லாமல் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல வந்து பெரிய அளவுல இதற்கு முன்பாக இருந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு அரசியல் சுய லாபத்துக்காக அதை வந்து மீண்டும் மீண்டும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த துணைவேந்தர் நியமனம் அப்படி இல்லாம இருந்துச்சு. ஆனா வித்தியார்த்தி பட்சத்து இப்போ நம்மளோட தமிழக முதல்வர் அவர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வைஸ் சான்சலர் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். யூஜிசி ரெகுலேஷன் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி நீங்க பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தோட அந்த பாதுகாப்பையும் கல்வி வளர்ச்சி பாதையும் கொண்டு செல்வதற்கு அது உறுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸோட தரம் அப்படிங்கறது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த தரத்தை உயர்த்துவதற்காக வித்தியார்த்தி பரிஷத் என்ன சொல்லியிருக்கா, கோரிக்கை வச்சிருக்கு. அதை கண்காணிக்கணும். அதுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து
உணவு முறை இருக்கணும், அவங்களுக்கோட அடிப்படை வசதிகள், அதோட பாதுகாப்பு, சுகாதார வசதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதை தாண்டி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுது தமிழ்நாட்டில். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதுனால கல்வி நிலையங்கள்ல ஏற்கனவே ஐசிசி அந்த இன்டர்னல் கமிட்டி கம்ப்ளைண்ட் அந்த கமிட்டி இருக்கு. ஆனா அது செயல்பட்ட விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஒரு பெண் வழக்கறிஞர் தலைமையில அந்த குழுவை சேர்ந்து நம்ம என்னன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும், அதுக்கு மிகப்பெரிய அளவுல அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது ஏபிவிபி சார்பா வலியுறுத்தி இருக்கோம். சூர்யா, ஏபிவிபி மாநில செயலாளர். பன்னீர்செல்வம், ஏபிவிபி மாநில செயலாளர்.